எந்தெந்த மருத்துவமனையில் எத்தனை போலீசார் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை பற்றி சென்னை காவல்துறை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியில் செயல்படும் கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில நேற்று மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனைகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் அதிகப்படுத்துவதற்கும் எந்தெந்த மருத்துவமனைகளில் பாதுகாப்பு முறையாக இல்லை என்பதை கண்டறிந்து அவற்றில் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே 8 மருத்துவமனைகளில் காவல் நிலையங்களே செயல்படுகிறது என்று காவல்துறை ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 3 மருத்துவமனைகள் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை, கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை, ராயபுரம் RSRM மருத்துவமனை, இந்த 3 மருத்துவமனைகளிலும் புறக்காவல் நிலையங்கள் செயல்படுவதாகவும், இந்த காவல் நிலையங்கள்ல ஒரு உதவி ஆய்வாளர் 2 காவலர்கள் சுழற்சி முறையில பணியில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இதை தவிர்த்து சென்னையில் இருக்கக்கூடிய மேலும் 8 மருத்துவமனைகளில் புதிதாக இன்று முதல் புறக்காவல் நிலையங்கள் செயல்படும் என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை, சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை, காந்திநகர் அரசு மருத்துவமனை, அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை, KK நகர் அரசு மருத்துவமனை, KK நகர் ESI மருத்துவமனை, அமைந்தகரை அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் பெரியார் நகர் அரசு மருத்துவமனை ஆகிய இந்த 8 மருத்துவமனைகளிலும் இன்று முதல் புறக்காவல் நிலையங்கள் செயல்படும் என்றும், இந்த புறக்காவல் நிலையங்கள்ல உதவி ஆய்வாளர் தலைமையில காவலர்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது.